ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணக்கூடிய சென்டென்சஸ் கற்றுக்கொள்வோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம சில மார்னிங் ரூட்டீன் சென்டென்சஸ் பார்க்கலாம். முதலாவது, நான் சீக்கிரம் எழுந்திருப்பேன். ஐ கெட் அப் early. ஹிந்தியில் எப்படி சொல்லணும்? मैं जल्दी उठता हूँ. பாய்னா உठताன்னு சொல்லணும், கேர்ள்னா உठतीன்னு சொல்லணும். இங்கே கேர்ள்னா TWன்னு வரும். சரிங்களா? ஸோ இங்கே பாருங்க, நான் மே சீக்கிரம் ஜல்தி எழுந்திருப்பேன், உठता और उठती हूँ. இப்போ இங்கே உठ அண்டர்லைன் பண்ணியிருக்கேன். இது வந்து verb. ஓகே, ஸோ இந்த கெட்டப் இருக்கு இல்லையா, இதுக்கு உட். ஸோ இங்கிலீஷில் டு கெட்டப்னு சொல்கிறோம் இல்லையா, டு கெட்டப், அதுக்கு வந்து உட்னான்னு சொல்லுவோம் ஹிந்தியில், உட்னா. ஸோ கெட்டப்க்கு உட். ஓகே, பாய்னா தா, கேர்ள்னா தி. புரியுதுங்களா? ஸோ நான் சீக்கிரம் எழுந்திருப்பேன், மே ஜல்தி உठता हूँ. அடுத்தது, நான் தண்ணீர் குடிக்கிறேன். ஐ ட்ரிங்க் வாட்டர். ஹிந்தியில மே பானி பீता हूँ. நான் மே தண்ணீர் பானி, குடிக்கிறேன் பீता हूँ. So again, boy na pita, girl na tea. Okay, girl na இந்த தா எடுத்துட்டு tea போட்டுடணும். ஓகே, ஸோ இங்க பி அண்டர்லைன் பண்ணியிருக்கேன். அப்படின்னா இந்த ட்ரிங்க் இருக்கு இல்லையா, டு ட்ரிங்க். டு ட்ரிங்க் ஹிந்தியில பீடான்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ ட்ரிங்க் பீன்னு இங்க போட்டாச்சு. அண்ட் அதுக்கப்புறம் இந்த பாயா கேர்ளை பார்த்துட்டு இங்க தா ஆர் தீன்னு போடணும். சரிங்களா? ஸோ நான் தண்ணீர் குடிக்கிறேன், மே பானி பீத்தா और पीती हूँ. அடுத்தது, நான் தயாராகிறேன். ஐ கெட் ரெடி. ஹிந்தியில मैं तैयार होता हूँ. ஓகே, ஸோ இங்க பாய்னா होता, கேர்ள்னா होती. ஸோ நான் மே தயாராகிறேன், பாய்னா தயார் होता हूँ, கேர்ள்னா தயார் होती हूँ. இங்க இந்த ஹோ இருக்கு இல்லையா, ஹோனா. ஹோனானா டு கெட். ஓகே, டு கெட்க்கு ஹோனா. ஸோ இங்க ஹோன் போட்டிருக்கேன், அப்புறம் தா और தீன் போடணும். ரைட்? நான் தயாராகிறேன், மே தயார் होता हूँ. அடுத்தது, அட் ஹோம் சென்டென்சஸ் பார்க்கலாம். நான் சாப்பிடுகிறேன். ஐ ஈட் ஃபுட். ஹிந்தியில் எப்படி சொல்லணும்? மே खाना खाता हूँ. நான் மே சாப்பிடுகிறேன். இந்த ஃபுட் இருக்கு இல்லையா, ஃபுட்டை ஹிந்தியில खानाன்னு சொல்லணும். ஓகே, அப்புறம் இந்த ஈட் இருக்கு இல்லையா, verb, சாப்பிடுறதுக்கு ஹிந்தியில இப்போ டு ஈட், சாப்பிடுறதுக்கு खानाன்னு சொல்லணும். ஓகே, ஃபுட்டுக்கும் खानाன்னு சொல்லுவோம், சாப்பாடுக்கு खानाன்னு சொல்லுவோம். அப்புறம் இந்த verb இருக்கு இல்லையா, சாப்பிடுறது, ஈட்டுக்கும் खाना. ஸோ அதில் கா எடுத்துட்டோம். ஓகே, கா எடுத்து இங்கே போட்டிருக்கோம். அண்ட் அதுக்கப்புறம் பாய்னா தா और கேர்ள்னா தி. ஸோ நான் சாப்பிடுகிறேன், மே खाना खाता हूँ. நான் சாப்பாடு சாப்பிடுகிறேன். ஓகே, அடுத்தது, நான் டிவி பார்க்கிறேன். ஐ வாட்ச் டிவி. मैं टीवी देखता हूँ. நான் மே டிவி பார்க்கிறேன், கேர்ள்னா देखती, பாய்னா देखता हूँ. ஓகே, ஸோ இங்க தேக் அண்டர்லைன் பண்ணியிருக்கேன். இந்த பார்க்கிறதுக்கு வாட்ச்க்கு டு வாட்ச். ஓகே, டு வாட்ச்னா தேக்னா ஹிந்தியில. ஸோ தேக் இங்க போட்டாச்சு, அதுக்கப்புறம் தா போட்டிருக்கோம். பாய்க்கு கேர்ள்னா தீ வரும். நான் டிவி பார்க்கிறேன், मैं टीवी देखता हूँ. அடுத்தது, நான் வீட்டில் இருக்கிறேன். I live at home. ஹிந்தியில मैं घर पर रहता हूँ. ஸோ நான் மே வீட்டில், घर घर पर. ஓகே, வீட்டில் घर पर. இந்த at home இருக்கு இல்லையா, இதுக்கு घर पर. அதுக்கப்புறம் இருக்கிறேன், live. ஓகே, live ஓட to live.
டு லிவ் ஓட verb root रहना. So இங்க रह போட்டிருக்கேன். அப்புறம் ता और ती வரும். ஓகே, रहता हूँ. मैं घर पर रहता हूँ और रहती हूँ. புரியுதுங்களா? ஓகே. அடுத்தது ஸ்கூல் ஆர் ஒர்க் சென்டென்சஸ் பார்க்கலாம். நான் பள்ளிக்கு செல்கிறேன். I go to school. हिंदी ले मैं स्कूल जाता हूँ. मैं பள்ளிக்கு ஸ்கூல் செல்கிறேன் जाता हूँ. So இந்த go இருக்கு இல்லையா, to go जाना. So அந்த ஜானால ஜா இங்க போட்டிருக்கோம். ஓகே, செல். ஓகே, செல்க்கு जा. அதுக்கப்புறம் பாய் ना था और गर्ल ना थी. जाता और जाती हूँ. நான் பள்ளிக்கு செல்கிறேன். मैं स्कूल जाता हूँ. அடுத்தது நான் படிக்கிறேன். I study. मैं पढ़ता हूँ. मैं படிக்கிறேன், पढ़ता और पढ़ती हूँ. இந்த ஸ்டடி இருக்கு இல்லையா, ஹிந்தில டு ஸ்டடிக்கு पढ़ना. சோ पढ़ அதுக்கப்புறம் தா और ती வரும். ஓகே, நான் படிக்கிறேன், मैं पढ़ता हूँ. அடுத்தது நான் வேலை செய்கிறேன். I work. So हिंदीல எப்படி சொல்லணும், मैं काम करता हूँ. ஓகே, சோ இங்க நான் मैं வேலை இருக்கு இல்லையா, ஒர்க்குக்கு காம். ஓகே, அப்புறம் இந்த செய்யறது இருக்கு இல்லையா, செய்க்கு டு டூ. ஓகே, டு டூ அதுக்கு வந்து கர்னான்னு சொல்லணும். ஓகே, சோ அதான் இங்க கர் போட்டிருக்கோம். செய்யறதுக்கு கர். அதுக்கப்புறம் பாய் ना था, गर्ल ना थी. ஓகே, मैं काम करता हूँ. ஆக்சுவலி இங்க I do work அப்படி வரும் இல்லையா, சோ அந்த டூக்கு நம்ம கர்ன்னு சொல்லணும். கிளியர்? நான் வேலை செய்கிறேன், मैं काम करता हूँ. கிளியர்? இப்போ நம்ம மத்தவங்க பத்தி எப்படி பேசுறது, ஸ்பீக்கிங் அபவுட் அதர்ஸ். அவன் விளையாடுகிறான். He plays. So இங்க அவன் இருக்கு இல்லையா, இதுக்கு ஹிந்தில வஹன் சொல்லணும். ஓகே, சோ அவன் இடத்துல அவள் இருந்தா கூட வஹ. ஓகே, சோ he or she வஹ. அதுக்கப்புறம் இந்த खेलता है, खेल. ஓகே, play இருக்கு இல்லையா, விளையாடுறதுக்கு to play ஹிந்தில खेलना. சோ அந்த खेल இங்க போட்டாச்சு. அதுக்கப்புறம் இங்க பாய் ना था, गर्ल ना थी. ஓகே, அதுக்கப்புறம் வஹ இருந்தா சென்டென்ஸ் ஹேல எண்ட் ஆகும். ஹே. சோ அவன் விளையாடுகிறான், he plays. வஹ खेलता है. ஓகே, அடுத்தது அவள் ஹிந்தி பேசுகிறாள். She speaks Hindi. So அவள் வஹ ஹிந்தி. ஓகே, பேசுறதுக்கு ஓகே டு ஸ்பீக். டு ஸ்பீக் ஹிந்தில போல்னா. சோ அந்த போல் இங்க போட்டிருக்கோம். ஓகே, போட்டாச்சு. இங்க அவள் ஃபீமேல். ஓகே, பெண், அதனால தீ போட்டிருக்கோம். ஓகே, போல்தி. பாய்னா என்ன வரும், போல்தா. ஹே வஹ யூஸ் பண்ணா ஹேல எண்ட் ஆகும் சென்டென்ஸ். சோ அவள் ஹிந்தி பேசுகிறாள், वह हिंदी बोलती है. राइट? அடுத்தது அவர்கள் ஹிந்தி கற்றுக்கொள்கிறார்கள். they learn Hindi. சோ அவர்கள் ப்ளூரல், நிறைய பேர் இல்லையா, சோ இங்க என்ன வரும், வே வரும். இதுக்கு முன்னாடி சிங்குலரா இருக்கும்போது நம்ம வஹ யூஸ் பண்ணோம் இல்லையா, சோ வே வந்து வஹோட ப்ளூரல் ஃபார்ம். ஓகே, ப்ளூரல்ல வே ஆயிடும். சோ வே ஹிந்தி சீखते हैं. சோ அவர்கள் வே ஹிந்தி. இங்க சீக் இருக்கு இல்லையா, லேர்ன். சோ டு லேர்ன் ஹிந்தில டு லேர்னுக்கு ஹிந்தில சீக்னா. சோ சீக் இங்க போட்டாச்சு. அதுக்கப்புறம் இங்க பாருங்க என்ன போட்டிருக்கேன்,
தா போடல, தீ போடல, டி டபிள்இ போடல, டி தே போட்டிருக்கேன். என்ன போட்டிருக்கேன்? தே போட்டிருக்கேன். இங்கே தே ஏன் போட்டிருக்கேன்னா இந்த சப்ஜெக்ட் இருக்கு இல்லையா, அவர்கள் ப்ளூரல் இல்லையா, நிறைய பேர். ஸோ அதனால இங்க தே போட்டிருக்கேன். அப்புறம் இதுல இந்த அவர்கள்ல பாய்ஸ் மட்டும் இருந்தா தே வரும். ஓகே, கேர்ள்ஸ் மட்டும் இருந்தா தீ வரும், டி டபிள்இ. ஓகே, சப்போஸ் இந்த அவர்கள்ல கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் ரெண்டு பேருமே இருந்தா நம்ம பாய்ஸ்க்கு யூஸ் பண்றது தே தான் யூஸ் பண்ணும். சரிங்களா? ஸோ அவர்கள் ஹிந்தி கற்றுக்கொள்கிறார்கள், வே ஹிந்தி சீக்தே ஹேன். இப்போ சில பொலைட் சென்டென்சஸ் பார்க்கலாம். உட்காருங்கள், ப்ளீஸ் சிட். ஹிந்தில बैठिए. ஓகே, அடுத்தது கேளுங்கள், ப்ளீஸ் லிசன். सुनिए. அடுத்தது வாருங்கள், ப்ளீஸ் கம். आइए. சில क्वेश्चन சென்டென்சஸ் பார்க்கலாம். நீ ஹிந்தி கத்துக்கிறியா? डू यू लर्न हिंदी? ஹிந்தியில் எப்படி சொல்லணும்? क्या तुम हिंदी सीखते हो? ஓகே, ஸோ இங்கே இதில் கியாவில் ஸ்டார்ட் ஆகுது இந்த சென்டென்ஸ். இப்போ நம்ம தமிழில் பேசும்போது அப்படி சொல்கிறோம்ல, என்ன நீ ஹிந்தி கற்றுக்கிறியா, அந்த மாதிரி என்ன, அதுக்கு நம்ம இங்கே கியான்னு போடுறோம். ஓகே, ஸோ ஆக்சுவலி கியானா வாட்னு சொல்லுவோம் ஹிந்தியில், வாட். பட் இந்த இடத்துல இது வந்து கொஷின் சென்டென்ஸ். ஸ்டார்டிங்கில் கியா. ஓகே, என்ன, தும், நீ ஹிந்தி सीखते हो, கத்துக்கிறியா? ஓகே, ஸோ இப்போ இங்கே லேர்னுக்கு, டு லேர்னுக்கு சீக். ஓகே, ஹிந்தியில் இப்போ இங்கே நான் தேயா போட்டிருக்கேன். இங்கே சிங்குலர் தானே, நீ. தா இல்லைன்னா தீ வரும் அப்படின்னு யோசிப்பீங்க நீங்கள். நான் இதை ஆல்ரெடி கற்றுக் கொடுத்துருக்கேன். தும் யூஸ் பண்ணும்போது பாய்னா இந்த ப்ளூரல் ஃபார்ம் தே தான் வரும் பாய்க்கு. ஓகே, கேர்ள்னா எப்பவுமே கன்ஃபியூஷனே இல்லை, தீ தான் வரும், டி டபிள்இ. ஓகே, ஸோ தும் யூஸ் பண்ணும்போது இந்த சப்ஜெக்ட் பாயா இருந்தா வேர்ப் கூட தே போடணும். ஓகே, தா போடக்கூடாது. கேர்ள்னா தீ வரும். ஓகே, ஸோ நீ ஹிந்தி கற்றுக்கிறியா? பாய்னா क्या तुम हिंदी सीखते हो? गर्लனா क्या तुम हिंदी सीखती हो? இன்னொரு விஷயம் என்னன்னா, தும்ல ஸ்டார்ட் பண்ண சென்டென்ஸ் ஹோல எண்ட் ஆகும். இப்போ சில நெகட்டிவ் சென்டென்சஸ் பார்க்கலாம். நான் வருவது இல்லை, ஐ டோன்ட் கம். ஹிந்தியில் मैं नहीं आता हूँ. ஓகே, இந்த டோன்ட், இல்லை, நோ, அதுக்கெல்லாம் ஹிந்தியில் நஹின்னு சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? நஹி. ஓகே, அப்புறம் இங்கே வேர்ப் வருவது, கம். ஓகே, ஸோ டு கம் ஹிந்தியில் ஆனான்னு சொல்லுவோம். ஸோ இங்கே ஆ போட்டாச்சு. ஓகே, அப்புறம் இங்கே தா போட்டிருக்கோம். அப்படின்னா இந்த நான் இருக்கு இல்லையா, இது வந்து பாய். ஓகே, ஆத்தா. ஸோ मैं नहीं आता हूँ. मैं வந்தா சென்டென்ஸ் ஹூல எண்ட் ஆகணும். ஓகே, ஸோ பாய்னா मैं नहीं आता हूँ, கேர்ள்னா मैं नहीं आती हूँ. ஓகே, அடுத்தது எனக்கு தெரியாது, ஐ டோன்ட் நோ. ஐக்கு முझे. ஓகே, எனக்கு முझे. ஓகே, ஸோ நோ. ஓகே, தெரியறதுக்கு ஹிந்தியில் பத்தான்னு சொல்லுவோம். ஓகே, பத்தா. ஸோ இப்போ தெரியல இல்லையா, ஸோ அதனால நஹி போட்டாச்சு. मुझे नहीं पता, ஐ டோன்ட் நோ, मुझे எனக்கு, ஓகே, नहीं पता
தெரியாது. ஓகே, இப்போ கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிடலாம். He plays cricket. அவன் கிரிக்கெட் விளையாடுகிறான். ஸோ எப்படி வரும் ஹிந்தியில்? ஹீக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணணும்? வஹ. ஓகே, கிரிக்கெட், அவன் கிரிக்கெட் விளையாடுகிறான். ஸோ பிளேக்கு ஹிந்தியில் என்ன சொல்லணும்? verb खेल. ஓகே, खेल. ஓகே, அப்புறம் வேர்பில் இந்த சப்ஜெக்ட் என்னது? ஹீ, பாய். ஓகே, அதனால இங்கே தா ஆட் பண்ணிட்டோம். खेलता. அப்புறம் है, वह வந்தா है லேண்ட் ஆகணும். ஸோ he plays cricket, वह cricket खेलता है. அடுத்தது I get ready. நான் தயாராகிறேன். ஸோ என்ன சொல்லணும்? ஐக்கு மே. ஓகே, ரெடிக்கு ஹிந்தியில் தயார். ஓகே, ஆகிறதுக்கு ஓகே கெட், டு கெட் ஹோ, ஹோனா, ஹோனா. ஸோ ஹோ. ஓகே, அதில் தா ஆட் பண்ணிடணும். ஓத்தா ஹூம். பாய்னா தா வரும், கேர்ள்னா தீ வரும். आई गेट रेडी, मैं तैयार होता हूँ. गर्ल ना मैं तैयार होती हूँ. I don't know, எனக்கு தெரியாது. எனக்கு मुझे தெரியாது. ओके, नहीं पता, मुझे नहीं पता. ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம் ரியல் லைஃப்பில் யூஸ் பண்ணுற சென்டென்சஸ் பார்த்தோம். இதெல்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் நேச்சுரலாகவே ஹிந்தி பேச ஆரம்பிக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான சென்டென்சஸ் ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால், பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள். ஹிந்தி ஈஸியாக கற்றுக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி.